மற்றும் செயற்பாட்டுடன் செலவிடமாக இருந்தார். அதற்கான சின்னம் சுட்டு வைபவம் மிக அன்போடும் மதிப்போடும் வரவேற்கின்றோம். மாணவர்களை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றால் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் திறந்த பல்கலைக்கழகத்திலே. ஆகவே அந்த வகையில் அவரது பழைய ஆசிரியர் தகமானது உங்களுக்கு வழிகாட்ட வந்திருப்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே விடயத்தை கூறி முடிக்கின்றேன். உண்மையிலே இவ்வாறான ஆளுமை பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வது என்பது பிறப்பில் வரும், பழக்கத்தில் வரும், நாங்கள் படித்துக் கொள்ளலாம். இவ்வாறு பல விடயங்களாக நாங்கள் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் இருந்தாலும் அதை வளர்த்துக்கொள்ளும் ஆளுமையை நாம் பயன்படுத்த வேண்டும், தான் முக்கியம். பண்புகளை பெற்றுக்கொண்டு, அறிவை பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் பயன்படுத்த விடும் பொழுதுதான் அந்த பண்புகளின் தரம் இழந்து கொள்கின்றது. நீங்கள் மாணவ தலைவர்கள், வழிகாட்டிகள், நாங்கள் சிறப்பாக ஒழுங்காக நடந்தால்தான் சமூகம் ஒழுங்காக இருக்கும். அதை நீங்கள் மாதிரி வச்சுக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சில பறைவினங்கள் இருக்கலாம். பறைவினங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த மாதிரி செயலாளர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றன. அவற்றை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பாடசாலையை பொறுத்த மட்டிலே மண்டலவே அதை சிறந்த பாடசாலையில் ஒன்றும் இன்னும் நிபுணப்பட்டிருக்கின்றது. அது முழுகைத்தான் இருக்கின்றது. நீங்கள் சரியாக நடந்தால்தான் இந்த பாடசாலை சிறப்பாக இருக்கும். ஆகவே கல்வி அடைவென்பது ஒரு புறம் இருக்க, மாணவர்கள் இங்கே படித்தார் என்று கேட்கும் பொழுது, இந்த கல்வியில் படித்தவரா என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு பெருமை இருக்கின்றது. அந்த பெருமையை இல்லாட்டுவதற்கு ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கத்தை பெறுவது உங்களுக்கு கையில் இருக்கிறது, ஆளுமையை விருத்தி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிறந்த பணியை வளர்த்துக் கொள்ளும் பொழுது ஒழுக்கத்தோடு வளர்ந்து கொண்டு வருபவமாக இருந்தால் பாடசாலை சிறப்பாக தனது நாட்டிலேயே ஒரு நல்ல தலை சிறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இன்னொரு விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், கிளம்புல போய் பார்த்தீர்கள் இருந்தால் ஒவ்வொரு பாடசாலைக்கும் அந்த ஒவ்வொரு கம்பெனிகளும் விளம்பரத்தை போடுவார். எனது இங்கே எனது கம்பெனியிலேருந்து வைக்கிறது, எந்த பதவிகளுக்கு வெற்றி வைக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்தந்த பாடசாலை இப்படி எடுத்தால் எங்களை கம்பெனி வளரும். அவ்வாறு இல்லை, இங்கு உருவாகணும். இந்து கொள்கையை படிக்கும் மாணவர்களை நாங்கள் சேர்த்து கொண்டால் எங்களது நிறுவனம் வளரும். எங்களது நிறுவனத்தை வேலையை செய்து கொண்டால் நாங்கள் நல்ல லாபத்தை பெறலாம், அல்லது பயனை பெறலாம் என்று நினைக்கும் அளவுக்கு நாங்கள் வளர வேண்டும். அப்படி வளர்வதற்கு பண்புகள், தொழிற்பண்புகள், கொம்யூனிகேஷன், தொடர்பாளர் பண்புகள், ஆளுமை பண்புகள் வளர வேண்டும். வளர்வதற்கு நாங்கள் சும்மா செல்வாது முயற்சிக்க வேண்டும். முயற்சி இல்லாமல் முன்னேற முடியாது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் அவ்வாறு சிறந்த பண்புள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு இவர்கள் வளர்ப்பதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இன்றைய நாள் மட்டும் உங்களுக்கு போதாது. ஆனால் இன்றைய நாள் பெறும் நீங்கள் விடயங்களை தொடர்ந்து அமல்படுத்துவதற்கூடாக அல்லது செயற்படுத்துவதற்கூடாக நீங்கள் நல்ல சிறந்த பிள்ளைகளாக வாழலாம், சிறந்த பிரதிகளாக நாட்டுக்கு உதவலாம். ஆகவே அவ்வாறு வளர வேண்டும் என்று வாழ்த்தி, பாடசாலை நன்றாக உருவெடுத்து வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் பயிலும் மாணவர்கள் உங்களுடைய இடத்திற்கு வரும்போது அவற்றை அவர்கள் தெளிவுபடுத்தி தற்பொழுது திறந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இவ்வாறான ஒர்க் ஷாப்புகளை நடத்துறது, பல ஒர்க் ஷாப்புகளை நடத்தியிருக்கிறேன். இதில் ஆர்வம் கூட என்னென்றால் மாணவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயம் காரணமாக அதில் ஆர்வமாக இருக்கு.